மாட்டீங்களா? அவளும் பாக்குறதுக்கு நல்லா இருப்பா மேடம். அதனால 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மேடம். எனக்கு இவ்வளவு பெருசு தாலியை கட்டிட்டு எங்க அக்கா கல்யாணம் பண்ணி போறான். நம்ம இவ்வளவு பெருசு கட்டி இருக்கிற பாருங்க மேடம். இது எந்த ஒரு நியாயங்க? இது தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு அக்கா கூட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ராடு பையன் மேடம். எனக்கு கட்டிட்டு எங்க அக்கா கட்ட போறான் இருக்கீங்க. இருங்க, அவங்க அக்கா கூப்பிட்டு இருந்தாலும் பேசுவாங்க மேடம். அவங்க அக்கா தான் மேடம் என்கிட்ட முதல்ல தப்பா பழகுனாங்க. அது எப்படிங்க அவங்க அக்கா உங்கள்ட்ட அப்படிதான் ஊட்டுவான். அவன் பேச நீங்க நம்பாதீங்க. அவன் என்ன இப்படிதான் ஊட்டி ஏமாத்துவான் மேடம். இவ வா அம்மா வீட்டுக்கு போலாம் அம்மா வீட்டுக்கு போலான்னு கூட்டு போய் இவ எங்கேயாவது போயிடுவா மேடம். நீங்க லவ் பண்றது அந்த பொண்ணு வீட்டுக்கா தெரியாதுங்களே, அது எப்படி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கோம் மேடம்? எதுக்குங்க பொய் மேல பொய் பேசிட்டு இருக்கீங்க? வாய் தந்தா பொய் தான் மேடம் உனக்கு. இல்ல மேடம், இல்ல மேடம், உண்மையதான் மேடம் சொல்றேன். எது உண்மைங்க? அவங்க அக்கா தான் மேடம் என்கிட்ட முதல்ல பழகுனாங்க. அதுக்கு அவங்க அக்கா உள்ள வந்திருக்கணும். அவங்க அக்கா வரவே இல்லைங்க. அவளை கூப்பிடுங்க மேடம் முதல்ல. அவளை கூட்டதும் மேல சரி வரும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? தங்கச்சி லவ் பண்ணிட்டு அக்காவை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. பத்தாவது தாலி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. எவ்வளவு பசு கட்டிக்கிறான் பாருங்க மேடம். இது போக அவங்க கூட குடும்பம் நடத்தணும், அவங்களே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேச்சுங்களா? பேசுற அமைதியா இருந்தா பேசுறா. வாய் திறந்து பேசுற சொல்லுங்க. இருக்கீங்க நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா? அக்கா பாக்கிறதுக்கு கும்முன்னு இருப்பா மேடம். சரிங்க, அதுக்குங்க அதுக்காக திரும்ப அவங்கள்ட்ட பழகுவீங்களா? அதான் நீங்க அவங்க தங்கச்சி தானே பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்ப அக்கா கும்முன்னு இருந்தா அக்காவை பாப்பீங்களா? அவளை முதல்ல கூப்பிடுங்க மேடம். அவளை கூப்பிடுங்க. வாழ்க்கையே வீணாக்கிட்டேன் மேடம். அவதான் மேடம். நீங்க தான் வீட்டுக்கு தான் தெரியாதுல்ல நீங்க லவ் பண்றது. எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் கூட்டிட்டு போனா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி உங்க ஆஸ்தி போனே. நானு வீட்டுக்கு தெரியாம தானே கல்யாணம் பண்ணீங்க. வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணீங்களா? கோயில்ல பண்ணோம் மேடம். கோயில்ல பண்ணாலும் நீங்க உங்க 2 பேர் தானே வச்சு கல்யாணம் பண்ணீங்க. ஊர்காரங்களா இருந்தாங்க மேடம். யார் எந்த ஊர்காரங்க இருந்தாங்க? கோயில்ல உள்ள ஊர்காரங்க தான் மேடம். நீங்க உங்க ஊர்காரங்களை வச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. எங்க ஊருக்காரங்களை கூட்ட வீட்டுக்கு தெரிஞ்சிருங்க மேடம். அப்புறம் வீட்டுக்கு மட்டும் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? வீட்டுக்கு மேடம் எனக்கு இவங்க அக்காவும் வேணும் மேடம், இவங்களும் வேணும் மேடம். அதுதான் மேடம் உங்ககிட்ட வந்திருக்கான். அது எப்படிங்க அக்காவும் வேணும் தங்கச்சி வேணும் நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க? அப்பெல்லாம் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. என் கூட தான் நீ வாழணும், அவ கூட நீ வாழக்கூடாது. என்னதான் கல்யாணம் பண்ண மேடம்? என்னதான் கல்யாணம் பண்ண? அவங்க சொல்றது இருங்க சொல்லுவான். அவதான் வேணும்னு சொல்லுவான். என்ன வேணுங்குவான், அவளும் வேணுங்குவான். இருங்க நான் பேசுறேன் மேடம். சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. இவ இங்க நடிக்கிறா மேடம். சரிங்க. வீட்டுக்கு வந்தா இப்படி 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 போயிடுவா மேடம் எங்கேயாவது. அவ அக்கா தான் மேடம் வீட்டுல இருப்பா. அதனால அவங்க அக்காவை இப்ப கரெக்ட் பண்ணிருக்கீங்களா? அவ பாக்குறதுக்கு கும்முன்னு இருப்பா மேடம். அதனால நல்லா கட்டையா பொசு பொசுன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சரி வராதுங்க மேடம். அவளை கூப்பிடுங்க. அவ என்ன பண்ணாலும் அவளை கூப்பிடுங்க மேடம். பேசுறீங்க. வீட்டுக்கு தெரியும் சொல்றீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க. வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு காசு போனாங்க, சேர்த்துக்கிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணது வெளியில கல்யாணம் பண்ணா வீட்டுக்கு தெரியாது மேடம். கோயில்ல கல்யாணம் பண்ணாங்க மேடம். கோயில்ல உள்ளவங்களை வச்சு கல்யாணம் பண்ணாங்க மேடம். வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு காசு போடுங்க. நீ கம்முனு நீ நீங்களும் நல்லாதான் மேடம் இருக்கீங்க. எப்படி சொல்றாங்க? என்ன சொல்றாங்க பாருங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? என் மாதிரி சொல்லி சொல்றாம என் அக்கா வாழ்க்கை வீணாக்கிட்டான். திரும்ப திரும்ப அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் நல்லாதான் இருக்கேன். சப்போர்ட்டா நீங்க உங்களுக்கு? என்னதான் புருஷன் மேடம். தேடிட்டு போவா. நீங்க இழுத்து பிடிச்சிட்டு இருங்க. பாருங்க மேடம். நீங்க போங்க. கையெடுங்க. சொல்லுங்க. கையெடுங்க சொல்றேன்னா தள்ளி உட்காருங்க. ஏங்க இதுல நீங்க தள்ளி உட்காருங்க. 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 கையெடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்ணு தெரியாது மேடம். மேடம் எனக்கு கண்ணு தெரியாது மேடம். ஒரு கண்ணு உரிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி தள்ளி விட்டுறீங்க. ஷோக்கு கூட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மேடம் கண்ணு தெரியாது மேடம். கீழே உட்கார்றதுக்கு கண்ணு தெரியல இல்லைங்க. உட்கார தெரிஞ்சா போதுங்க. யாரு எங்க இருக்கு மேடம்? நடிக்காதீங்க சரிங்களா? நடிக்காதீங்க. கீழே உட்காருங்க. உட்காருங்க. கீழே உட்காருங்க. இல்லைங்க அதான் மேடம் யாரு நம்ம கண்ணா பேச மட்டும் வந்துக்கிறோம். என்ன நினைச்சிட்டு உட்காருங்க. கீழே இது மேல இல்லைங்க. கீழே உட்காருங்க. உட்காருங்க. கீழே மேடம் கண்ணு உட்காருவீங்களா உட்கார மாட்டீங்களா? இல்ல வெளியே துரத்துட்டுங்களா?
மேடம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நடிப்புலாம் நடிக்காதீங்க. கீழே உட்காருன்னா கீழே உட்காரணுங்க. மேடம் எனக்கு கண்ணு தெரியாது மேடம். கண்ணு தெரியணும்லாம் கிடையாதுங்க. கீழே கண்ணு போதுங்க உட்காருங்க. நீங்க தொடாதீங்கம்மா, சால உங்களுக்கு தொடுவான். மேடம் கண்ணு உரிச்சுக்கிறாங்க மேடம். போடுங்க. கண்ணு உரிச்சா என்னங்க, உரிக்கலாம் என்னங்க? கீழே தானே உட்கார போறீங்க. கண்ணு உட்கார போறீங்க. கண்ணு தெரியல மேடம். கண்ணு தெரியலனா எதுக்கு வந்தீங்க? அவளை கூப்பிடுங்க மேடம். இவன் அப்படிதான் பேச. அவளை கூப்பிடுங்க மேடம். நீங்க கூப்பிடுங்க. அவங்க அக்காவை கூப்பிடுங்க. எங்க இருக்காங்க? மேலே ஏறி உட்காருங்க. ஏஞ்சி உட்காராதே. உட்கார ஏஞ்சி உட்காரா ஒருடா. சேரிங்க மேடம். இத தடவை பிடிக்காதீங்க. அங்க தடவை. எந்த முதல்ல மேடம் சேரிங்க மேடம். சேர் பக்கத்துல என்ன பிடிக்காதீங்க. இங்க இருக்கு பாரு மேடம். கை மட்டும் குடுக்குறீங்க. கையில கொடுக்க முடியாதுங்க. நான் கொடுத்துக்கறேன். ஏன்டா மாத்து கை கேக்குறேன்? என்னத்தோட ஐயோ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க? எழுந்திரீங்க. மேல எழுந்திரீங்க. எழுந்திரீங்க. உட்காருங்க. கண்ணுதானே தெரியல உங்களுக்கு. இப்படி நடிப்புலாம் நடிக்காதீங்க. அங்க உட்காருங்க சேர்ல. மேடம் இடுப்பு பிடிச்சிச்சு மேடம். என்ன இடுப்பு பிடிச்சிச்சுங்க? நடிக்காதீங்க. அப்படியே உட்காருங்க. கீழே நடக்க முடியல மேடம். நடிக்காதீங்க. உட்காருங்க. இதுக்கெல்லாம் முடிவா உங்க அக்காவை கூப்பிட்டா தெரியுமா? உட்காருங்க. இங்க உட்கார சொல்லலைங்க. இங்க உட்காருங்க. பிடிக்கும் அந்த இடம் ஆல்ரெடி சொந்தமானதுங்க. எப்படி உட்கார பாருங்க மேடம். வந்து இப்படி உட்கார பாருங்க மேடம். வந்து நீங்க கீழே இறங்கி உட்காருங்க. நீங்க உங்களை இங்க தாங்க உட்கார சொன்ன. நீங்க எதுக்கு அங்க போய் உட்கார்ந்துக்கறாங்க? அங்க பாருங்க மேடம். கை எடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கை எடுங்க. எடுங்க. கை எடுங்க. தள்ளி உட்காருங்க. நீங்க இந்த கை எடுங்க. அது எப்படிங்க ரெண்டு வேணும்னு ரெண்டு கையும் பிடிக்கிறீங்க? எடுங்க. கை எடுங்க. நீங்க கை எடுங்க. கை எடுங்க. தனியா உட்காருங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனைங்க? சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாயா மேடம். சரிங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்க? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பழக்கங்க? இவன் வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரு மேடம். என் தங்கச்சி வெளியில போற நேரம் பார்த்து இவன் என்கிட்ட வந்து பழகுறான் மேடம். இப்ப என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றான் மேடம். என்ன மேடம் பண்றது? இது என்னங்க தங்கச்சி வெளியில போனா அக்காங்களா? சொல்லுங்க. அக்காவிட்டே பழகிக்கிறது தங்கச்சிக்கிட்டே பழகிக்கிறதுங்களா? அவன் தான் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட பழகுனீங்க? நான் ஒழுங்கான மேடம் இருந்தேன். இவன் வந்து நான் கிடைக்கலாம் போய் சூசைட் பண்ணி என்ன மிரட்டுறான் மேடம். சொல்லி நீங்க விட வேண்டியதானே. அது எப்படி மேடம் ஒரு உயிர் போற விட முடியும்? என்ன போய் இந்த பிரிட்ஜாண்டா உட்காந்து என்ன ஏமாத்துறானா? இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இவனதான் மேடம் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு இவ்வளவு பிடிச்சு கட்டிக்கிறான் இதுக்கு. மேடம் சொல்லுங்க. இவளை வந்து நான் கல்யாணம் பண்ணி இட்டுட்டு போனேன் மேடம். இவ இட்டுட்டு போனா எங்க மாமா வீட்டுக்கு இட்டுட்டு போனான் மேடம். என் மாமா வீட்டு எல்லாரும் அடிச்சிட்டாங்க. அடிச்ச உடனே இவ என்ன பண்ணிட்டா, நான் எங்க வீட்டுக்கு போறேன், உங்க வீட்டுக்கு இட்டுட்டு போலன்னா நான் எங்க வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டா மேடம். நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு? சரி வாடி எங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டு போனேன் மேடம். இல்ல தங்கச்சி இருக்கா எல்லாத்தையும் பேசி சமாளிச்சு போனா ஒரு ஒருத்தர் சொன்னவா உடனே போகட்டான் மேடம். இல்லடா தங்கச்சி சொன்னா உடனே வா போகட்டான் மேடம். இல்லடா நீ உங்க வீட்டுக்கு கூட்டு போவேனா, நான் எங்க வீட்டுக்கு போலான்னு இவதான் மேடம் என்னை கூட்டா. சரி கூப்பிடறாள் நான் போனேன் மேடம். போனா என்னை உங்க அக்கா கிட்ட விட்டுட்டு இவ போயிட்டா மேடம். அவங்க கூட்டிட்டு அவங்க அக்கா கிட்ட விட்டாங்களா மேடம்? அவங்க அக்கா இருந்தீங்க. நீங்க அவங்க அக்கா கிட்ட எதுக்கு பேசுனீங்க? அவங்க அக்காவுக்கும் என் மேல ஒரு இது மேடம். அப்படின்னு யார் சொல்றது? நீங்க சொன்னீங்களா? இல்லைங்க. அவன் சொல்லிருக்கான் மேடம். இவன் மேக்கப் பண்ணிட்டு மினுக்கும் போதே எனக்கு தெரியுங்க மேடம். உண்மையாங்க மேடம். அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகுறப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? அதை விட இவங்களை பாத்துக்காம உங்களுக்கு என்ன வேலை? துணி கடைக்கு போயிருந்தீங்க மேடம். வேலைக்கு நீங்க ரெண்டு பேரும் போயிருக்கலாம்ல. நீங்க தனியா போனீங்க. நான் கண்ணா பிரச்சனை பண்ணி வந்தானே மேடம். அதனால உங்களை விட்டுன்னு போயிருந்தேன் மேடம். இப்படியாதான் எல்லா இடத்துலயும் விட்டுட்டு போயிடுவா. அதனால இப்ப கரெக்ட் பண்ணிட்டேன் மேடம். ஆமாங்க. இப்படி விட்டுட்டு போனேன்னு ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணதான் செய்வாங்க. அது எப்படிங்க மேடம்? இவ்வளவு பெருசு கட்டிட்டு எப்படிங்க மேடம் அவனுக்கு மனசு வந்தது? நீ எதுக்கு இவனை வீட்டுக்கு இட்டுட்டு வந்த? எனக்கு அவன் உன் வாழ்க்கை வீணாக்கலாம், என் வாழ்க்கையை வீணாக்கினான். கடைசியா ஒரு முடிவு தாங்க. இங்க பாருங்க, வாழ்ந்தா ஒரு பொண்ணோட தாங்க வாழணும். ரெண்டு பொண்ணுக்குலாம் அங்க அனுமதி கிடையாதுங்க. இவன் என்னாலே இருக்க முடியாதுங்க மேடம். ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க. வாய்ப்பு இல்லைங்க மேடம். அப்புறங்க முதல்ல நீங்க யாரு தாலி கட்டினீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இவளுக்குதான் மேடம். அப்ப இவங்க தான் கூட்டிட்டு கிளம்புங்க. எதனா இல்லாம போக முடியாது மேடம். உங்க பாருங்க இதெல்லாம் கிடையாதுங்க. கையெடுங்க. என் வாழ்க்கைக்கு கையெடுங்கம்மா. கையெடுறீங்க முதல்ல சொல்றேன். கையெடுங்கம்மா. இங்க பாருங்க, முதல்ல தாலி கட்டுற பொண்டாட்டி கூட தாங்க வாழணும். கூட்டிட்டு கிளம்புங்க. இல்ல மேடம் எனக்கு இவதான் மேடம் வேணும். மேடம் எனக்கு இவதான் மேடம் வேணும். அப்படிலாம் இல்லைங்க. முதல் தாலி யாரு கட்டினீங்க அந்த பொண்ணு தாங்க. உங்களுக்கு கையெடுங்க. எடுங்க கைய. கூட்டிட்டு கிளம்புமா. நீ கூட்டிட்டு கிளம்பு. வர மேடம். எனக்கு வேணும். அப்புறம் முதல்ல தாலி கட்டின பொண்ணுங்க அவளும் வேணும். அப்படிலாம் இங்க கிடையாதுங்க. ஒரு பொண்ணு தான். பெரிய மனசு பண்ணி ரெண்டு பேரையும் அனுப்பி வைங்க மேடம். முதல்ல நகருங்க. நகருங்க. என்ன விட்டு போறியா மேடம்? ஒரு நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தானே. சொல்லுங்க.
மேடம் இவளும் எனக்கு வேணும் மேடம், இவளும் வேணும் மேடம். நீங்க பெரிய மனசு பண்ணி சேர்த்து வைங்க மேடம். அப்படிலாம் கிடையாதுங்க, பெரிய மனசு பண்ணி நான் சொல்றேங்க சரிங்களா. முதல்ல தாலி கட்டுற பொண்டாட்டி கூட தான் வாழணும், ஒருத்திக்கு ஒருத்தன் தான். கூப்பிட்டு கிளம்புமா மேடம். நல்லா நல்லா பாத்துக்கோ மேடம். பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா கோவம் வந்துருங்க. கிளம்புங்க மேடம், நல்லா பாத்துக்கோ மேடம். பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, கிளம்புங்க கிளம்புங்க. இப்படிதான் மேடம் பேசுவேன், இப்படிதான் மேடம் கூப்பிட்டு கிளம்புங்க. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துற வேலையை பாருங்க. கூப்பிட்டு கிளம்புங்க மேடம். எனக்கு வேணாம் மேடம். மேடம் மேடம், இவளும் வேணும், இவளும் வேணும் மேடம். இவளும் வேணுமா? பாருங்க, கேக்குறீங்க மேல ஏறுறா. போகாம நம்ம காலு காலு நீ கிளம்பு, நான் உன்னை அப்புறமா கூப்பிட்டு பேசுறேன். நீ கிளம்பு. கையை விட சொல்லுங்க மேடம். மேடம், எனக்கு இவ வேணும் மேடம். கையெடுங்க சொல்லுங்க. எடுங்க, கையெடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மேடம்? அடியால யாரா கூப்பிடுங்களா? உனக்கு எனக்கு என்ன ஏன் கை விடு? என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. இருங்க, போங்க. நான் கூப்பிட்டு கிளம்புமா. கண்ணு உரிச்சிருக்கு மேடம். உனக்கு அண்ணன் ஆமா மேடம், ஆமா மேடம். மணி மணி, என்ன விட்டு போறியா மேடம்? நீ சொல்லு, நீ மணி உனக்கு அண்ணங்க. ஆமா மேடம், அண்ணங்க. ஆமா மேடம். கூப்பிட்டு கிளம்புமா. அண்ணங்க உட்காருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புற வேலையை பாருங்க. என் லைஃப்